ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்து ரசம் மட்டும் வைக்கிற நாளில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ரசம் வைப்போம். தக்காளி பிழிஞ்சு விட்டு, பூண்டு நசுக்கி போட்டு, ரசப்பொடி போட்டு, சில பேர் ரசப்பொடி போடாம சும்மா வந்து இடித்து கூட சேர்த்து போடுவாங்க. பட் அந்த மாதிரி ரசம் வைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சத்துக்கள் எல்லாமே சிலது வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்காது. ஸோ அதனால் இந்த சிம்பிளான ரசமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி விட்ட ரசம் அண்ட் ஹெல்த்தியான ரசம். கிட்ஸுக்கு வந்து இந்த ரசம் கொடுத்து பாருங்கள், ரொம்பவே வந்து சுவையாக சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து கிட்ஸுக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி ரசம் எப்படி வைக்கலாம் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த ஹெல்த்தியான ரசத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி வந்து ஒரு 1½ கப், இந்த கப்பு மெஷரிங் கப் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 1½ கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு திட்டமாக ஒரு 1½ கப்பு இல்லை 2 கப் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ 1½ கப்பு தண்ணி ஊற்றிட்டு, இது வந்து நான் நேச்சுரலாக ஊற வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு மற்ற வேலைகள் இருக்குது, அதனால நான் ஊற வைக்க டைம் இருக்கிறதுனால நான் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் சுடு தண்ணியில் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணியில் ஊற வைக்கிறதா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு 10, 15 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ இப்போ வந்து நம்ம ரசம் பண்ணுற பாத்திரத்தில் வந்து அதே மெஷரிங் கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து சீரகம் எவ்வளோ சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விட்டு விட்டு 2 டிவிஷனாக சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ சேர்க்குறேங்கிறத நான் வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன் சீரகமும், 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கிறேன். இதே அளவு நான் திரும்பவும் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு அதுக்கப்புறம் பத்தாதுன்னு தோணுச்சு. அதனால இன்னொரு 1/2 டீஸ்பூன் சீரகமும், 1 டீஸ்பூன் மிளகும் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் காரம் அளவுக்கு தான் வரும். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட பச்சை மிளகாய் இன்னொன்று கூட சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் மிளகு கூட இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, கிட்ஸுக்கும் வந்து பெரியவங்களுக்கும் ஒரு மீடியம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து தக்காளி வந்து நான் வெட்டி சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணுனா முழு தக்காளியாகவும் அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி குக் பண்ணாலே போதும். நம்ம தக்காளி பார்த்தா தெரியும் நல்லா வெந்து போயிருக்கும். இது மாதிரி தோல் பிரிஞ்சு வெந்து போயிருக்கும். ஸோ இந்த அளவு வெந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா அவசரத்துக்கு இதை வந்து முன்னாடியே வடிகட்டிட்டு கூட நீங்கள் தனியாக ஆற வச்சுக்கலாம். எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் அப்படியே ஆற விட்டுக்கிறேன். இப்போ இந்த கேப்பில் என்னோடய புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்ட பிறகு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மாதிரி வடிகட்டி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அதை வந்து வடிகட்டிட்டு, அந்த தண்ணி வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம ரசம் பண்ண போகிறோமோ அதில் மாற்றி எடுத்துக்கோங்க. மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேயே வந்து நம்ம அரைச்சதும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம ரசம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் எல்லா சத்தும் வந்து நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில்டாக அதில் வந்து கிடைக்கும். எதுவுமே நீங்கள் வேஸ்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உப்பு, புளி, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. சப்போஸ் உங்களுக்கு காரம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பத்தாம போயிடுச்சுன்னா, கொஞ்சமாக மிளகு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த காரமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் உப்பு, புளி, காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இது நல்லா கொதி விடணும். அதாவது அந்த புளியோட டேஸ்ட் வந்து லைட்டாக மாறி ரசம் டேஸ்ட்டுக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மட்டும் உப்பு பத்தலை. ஸோ டோட்டலாக வந்து நான் 1 1/4 டீஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 1 1/2 சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். அந்த காலத்து ரசத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு துவரம் பருப்பு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. வெறும் இந்த சீரகம், மிளகு, மிளகா,
அதுக்கப்புறம் பூண்டு இத தான் வந்து இடிச்சு சேர்ப்பாங்க. ஸோ அதே மெத்தட் தான் நாம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா, ஈஸியா எப்படி பண்ணலாங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ப்ளஸ் எல்லாமே அரைச்சு சேர்க்கிறதுனால, அதோட சத்து வந்து முழுமையா நீங்க கிட்ஸுக்கு குடுக்கறதானாலும் சரி, பெரியவங்களுக்கு குடுக்கறதாலும் சரி, அது வந்து முழுமையா நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ இப்படி செய்றதுனால. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரசம் கொதிச்சிச்சு. நான் அந்த ரசம் பாத்திரம் தள்ளி வச்சுட்டு, நான் ஒரு தாளிப்பு பண்ணிக்க போறேன். அதுக்கு 1 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு சின்ன தாளிப்பு பேன்ல. இதுக்கப்புறம் 1 1/2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்த கையோட நம்ம சீரகம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா, நம்ம சீரகம் வந்து அரைச்சு அதில தேவையான அளவு சேர்த்துருக்கிறதுனால, இதில வந்து சீரகம் சேர்க்க தேவையில்ல. 2 காஞ்ச மிளகா மட்டும் இது மாரி பிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பெருங்காயத்தூள் ஆப்ஷனா இதில கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில பருப்பு எதுவும் சேர்க்காததுனால, ப்ளஸ் ரசப்பொடியிலயும் பருப்பு இருக்கும். அதுவும் நான் இதில சேர்த்து பண்ணாததுனால, நான் வந்து பெருங்காயத்தூள் அவாய்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ஃப்ளேவர்ஃபுல்லா இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த தாளிப்பு செஞ்சு முடிச்சோன்னே ரசத்துல கொட்டி லைட்டா மிக்ஸ் பண்ணி பார்த்துருந்தேன். சூப்பரா நம்மளோட ரசம் வாசனை தூக்கலா இருந்துச்சுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலா நீங்க சும்மா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, லைட்டா கசப்பு தன்மை வரத்தான் செய்யும். ஏன்னா, நம்ம மிளகு அரைச்சி போட்டு நம்ம கொதிக்க விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ, அதனால வரும். பட் சாத்து கூட நீங்க பெசஞ்சு சாப்பிடும்போது அந்த கசப்பு சுத்தமா தெரியாது. ரசம் வந்து ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு சேப்பக்கிழங்கு வறுவல் கூட செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஹெல்த்தி ரெசிபி உங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க அண்ட் தெம்பா இருங்க. அண்ட் நம்ம சேனல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.